Hello everyone, இன்னைக்கு ஜேஸ் கிச்சனில் பேபிகார்ன் ஸ்பைசி புல்லட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 பேபிகார்ன் பேக்கெட்டை வாங்கியிருக்கேன். அதை அரிஞ்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாதி வேகிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன் தண்ணியில். அதுக்கப்புறமா இது நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி இது மாதிரி எடுத்துகிட்டு இதை மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் போல் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, அதுக்கப்புறம் பெப்பர் 1 ஸ்பூன் போல், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி நல்லா பிசையலாம். ஃபஸ்ட்டு அது இந்த பேபிகார்ன்லேயே தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதோடு அது சேர்ந்து ஒட்டிக்கும். சப்போஸ் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, பேட்டர் மாதிரி வேணும்னா பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி தெளித்து ஃபஸ்ட்டு நல்லா அது அந்த மாவு எல்லாம் நல்லா கோட் ஆகணும் பேபிகார்ன் மேலே. அது மாதிரி பார்த்து தண்ணி தெளித்து பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோட் ஆனோன்னா அது மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் எண்ணெயில் இது நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பொரிக்கும் போது இது மாதிரி ஒட்டிக்கும். அதை நல்லா விடிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. இது எப்போ வேகுதுன்னா அது கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு. நம்மளுக்கு பொரிக்கும் போது வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும். அப்போ அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்மளுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக சீக்கிரமாகவும் ஃப்ரை ஆகும். ப்ளஸ் சாகியாக ஆகாது, ஸ்மூத் ஆகாது, நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பேபிகார்ன் நம்ம மேரினேட் பண்ணி வச்சது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு இப்போ நெக்ஸ்ட்டு சாஸ்க்கு என்னென்ன தேவைன்றதை நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போல் பொடுசாக நறுக்கின பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி அதே மாதிரி பொடுசாக நறுக்கியிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் 2 வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், கொஞ்சம் க்யூப்ஸாகவும் எடுத்திருக்கேன். அப்புறம் கேப்சிகம், கொரியாண்டரு, லெமனு, அதுக்கப்புறமா மிளகாத்தூள், டொமேட்டோ சாஸ், இது எல்லாமே பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெயில் ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், இது 3த்தையும் நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லாவே வணங்கணும், நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். இது அதுக்கப்புறமா ஆனியனை போடணும். கோல்டன் ப்ரௌன் இப்போ ஆயிடுச்சு. இப்போ நான் பொடியாக நறுக்கின ஆனியனு, அப்புறம் க்யூப்ஸாக நறுக்கின ஆனியனு 2 ஆனியன் எடுத்துருந்தேன், அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கேப்சிகம்மை இந்த மாதிரி நீட்டமாக அரிஞ்சிருந்தேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி கேப்சிகம் வணக்கிக்கோங்க. கேப்சிகம் போடலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா கிளேஸியாக வெந்த உடனே நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் மீன்ஸ் கலருக்காக மட்டும் அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இன்னொன்று நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், உப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக லைட்டாக வணக்கி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அது கொஞ்சம் திக்காக ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம பொரிச்சு வச்சிருந்த பேபிகார்னையும் போட்டுக்கலாம். அதை நல்லா இந்த சாஸ் அது மேலே நல்லா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி பெரட்டி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அது நல்லா கோட் ஆன உடனே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நான் வச்சுருந்தேன். அது 2 ஸ்பூன் போல் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நான் ஏற்கனவே பொடியாக அரிஞ்சு வச்சுருந்தேன். அதையும் நம்ம நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக கொத்தமல்லி இலையை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்டிர் ஃபாஸ்ட் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டிர் கொடுத்தீங்கன்னா சூப்பரான ஸ்பைசி பேபிகார்ன் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காரம் இது ரொம்ப இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளையும் மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு லெமன், ½ லெமன் புழிஞ்சு விட்டு இறக்கிடுறேன். அவ்வளோதாங்க, எம்மியான டேஸ்டியான பேபிகார்ன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Thank you friends, thank you for watching my video. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாப்பிட்லாம்.
இல்லைன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸு இல்லை வந்து சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்கா அதோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.